ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அனி குருஜி சேனல். நீங்கள் நம்மளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசெண்டாக நம்மளுடைய டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி கேஸ் மார்க் மூவி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு சினிமாஸில். ஸோ எத்தனை பேர் போய் பார்த்தீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம், ஸோ பார்த்துட்டும் வந்தாச்சு. ஸோ அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தோம் அப்படின்னா மதுரையில் பார்த்தோம். ஸோ மதுரையில் வந்து வெற்றி சினிமாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாட்டுத்தாவணி பக்கத்துலேயே ஒன்று இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷோ தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக் மை ஷோவில் பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 12th செப்டம்பர் மட்டும்தான் ஒரே ஒரு ஸ்லாட் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு புக் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 13ம் 14ம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் பண்ணிட்டானுங்க. ஸோ புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு நடக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரே ஒரு நாள் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பண்ணிடலாமே, இல்லாட்டி நான் சென்னைக்கு போகிறதா ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மதுரையிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி சரி மதுரையிலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டேன். ஸோ புக் பண்ணிவிட்டு நானும் என் தம்பியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இழுத்துட்டு போயிட்டேன். சரி வாங்கடா போய் பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமன் ஸ்லேயர் பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் பார்த்துருக்கேன். அவனுக்குமே கொஞ்சம் கதை தெரியும். ஸோ அவனு கூட போனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பேசிக்கலாமே, பேச்சு துணைக்காக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனையும் இழுத்துட்டு போயிட்டேன். ஸோ போயிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இறங்கிட்டு ஒரு 9:30க்கு ரீச் ஆயாச்சு. 9:30க்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை இருந்துச்சு. அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டுட்டோம். ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டு முடிச்சுட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கும்போதே சொன்னான், அண்ணே அங்கே பாருன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சினிமாவுடைய அந்த ட்ரெய்லர் போடுவாங்க பார்த்தீங்களா அந்த போர்டில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயருடைய ட்ரெய்லர் ஓடுதுன்னா எனக்கு கண்ணு தெரியாது. நான் வந்து பார்த்துட்டு இல்லடா ஓடலடான்னு சொன்னேன். ஆனால் பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி கேஸ்லார் மூவியோட ட்ரெய்லரே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருந்தானுங்க. தமிழ் ட்ரெய்லர் போட்டுட்டு இருந்தானுங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஸோ வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேடிக்கை வேறு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் அந்த கூலி ட்ரெய்லர் போச்சு, ஏதோ ஒரு ஹிந்தி ட்ரெய்லர் ஒன்று போச்சு. அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டமும் நான் பார்க்கல. ஸோ டீமன் ஸ்லேயர் அந்த ட்ரெய்லர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அனிமே க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் அவ்வளோ நிறைய இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் நான் உணர்ந்தேன். ஸோ சோலோ லெவலிங்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் போனதோட போயிருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்திருந்தாங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெளியே காட்டிக்கல. ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயருக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ எடுக்கிறாங்க, ஸோ செல்ஃபி எடுக்கிறாங்க. ஸோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரன்ச்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரோத் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அனிமேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்க போனோம். ஸோ ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே உள்ளே போயாச்சு. உள்ளக்க போனது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆம்பிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ சுற்றி பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. வெற்றி சினிமாஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. உள்ளக்க போனால் நம்மளுக்கு நம்மளுடைய ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செக்ஷன் 2ல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. நம்மளும் வந்து உள்ளே போயிட்டோம். உள்ளக்க போன வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. ஸோ எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, நான் எதை நினச்சி ஆச்சரியப்பட்டேன்னா ஸோ சோழலையும் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்த்தேன். ஆனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு யங்ஸ்டர்ஸ் தான் வந்திருந்தாங்க. ஸோ ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ்டு பர்சன்லாம் வந்திருந்தார். ஒரு 60 above ஏஜ்டு பர்சன்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுடைய ஒய்ஃப் வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸாக வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பசங்களாம் வந்திருந்தாங்க. ஆனால் 10 வயசு தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது ஆரம்பத்துலேயே சொல்லி தான் போடுவாங்க, இது வந்து ஒரு 18+ அனிமே. 18+னால் நான் வந்து வேறு மாதிரி சொல்லலை. 18+ என்னன்னா ஒரு ரொம்ப பிளட் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஸோ அது சின்ன பசங்க பார்க்கக்கூடாது. ஒரு அனிமே கேட்டகரி பார்க்குறதுன்னு ஒரு சைல்டு ஆரம்பிச்சிட்டாலே அது வந்து பார்த்தீங்கன்னா 18+ அனிமே அவங்களுக்கு 18 வயசு ஆனால் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அனிமே வந்து பார்க்கணும். ஸோ ஆனால் வந்து ஒரு 10 வயசு பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோவா சரியாக படலை.
ஸோ வந்திருந்தாங்க, பார்த்துருந்தாங்க. ஸோ ஒரு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி படத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. படம் போட்டு ஆரம்பித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு வந்துச்சுங்க. அந்த ஆடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா செதறிட்டானுங்க. ஒரு அரசியல் ஆடு தான் வந்துச்சு. ஸோ அது என்ன ஆடாக இருக்கும் நீங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு அரசியல் ஆடு தான் வந்துச்சு. ஸோ அதை பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சீன் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபைனலி படத்தை ஆரம்பித்தாங்க. ஸோ படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சுட்டு ஸோ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ஸோ ஆல்ரெடி சீசனில் எண்டாச்சு பார்த்திங்கன்னா போன சீசனில் நம்ம டாஞ்சிரோ வந்து பார்த்தீங்கன்னா டாஞ்சிரோ மற்ற அஷிராஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஃபினிட்டி கேஸ்லார்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டவுன்ஃபால் ஆவாங்கள. ஸோ அதில் வந்து ஸ்டார்டிங் பண்ணாங்க. ஸோ வாய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட வாய்ஸுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆக்டர்ஸோட வாய்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வாய்ஸுமே சேஞ்ச் பண்ணல. சூப்பராக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதே கண்டினியூட்டி இதே அப்படியே கொண்டு அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மூசானுக்கு உள்ளே விழுந்த உடனே நம்ம டாஞ்சிரோ வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு விழுவான் பார்த்தீங்களா. ஸோ அதிலிருந்து அப்படியே ஆரம்பித்து அப்படியே கொண்டு போனானுங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீமன் ஸ்லேயருங்கிற தமிழ் டைட்டில் கார்டே போட்டாங்க. ஸோ தமிழ் டைட்டில் கார்டில் வெறும் டீமன் ஸ்லேயருங்கிற இங்கிலீஷ் டைட்டில் கார்டு தான் போட்டாங்க. தமிழ் டைட்டில் கார்டு போடவே இல்லை. இப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டீமன் ஸ்லேயருங்கிற அந்த டைட்டில் கார்டு போட்டோன்னா பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒவ்வொருத்தரும் இல்லை இன்ஃபினிட்டி கேஸ்டில் விழுந்தாங்கல்ல. ஸோ அவங்க எல்லாருடைய ஃபேஸையும் காமிச்சு அப்புறம் நம்மளுடைய ஹஷிராசையும் ஒவ்வொருத்தராக காமிச்சிருந்தாங்க. அப்புறம் நம்மளுடைய இனசுகே ஜெனிட்ஸு அவங்களுடைய போஸ்டர்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு ஆரம்பித்தாங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த இதுக்காண்டி ஓவர் ஹைப்பாக போனேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜெனிட்ஸோட ஃபைட்டிங் சீனுக்காண்டி தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப அவளை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம ஜெனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போன சீசனில் எண்ட் ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு அக்ரெசிவான மோடில் வந்து உள்ளே விழுந்திருப்பான். ஏன்னா நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜெனிட்ஸோ அப்படி பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டிங் சீன் அப்படின்னு வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா உன்னுடைய கான்சியன்ஸ்லேயே இருக்க மாட்டான், அன்கான்சியஸில் தான் சண்டை போடுவான், தூங்கிட்டு தான் இருப்பான். ஸோ அப்போ தான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு திறமைகள் எல்லாமே வரும். தண்டர் பிரீத்திங்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணிட்டு இருப்பான். மிச்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியான ஒரு கேரக்டராக தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட்டி கேஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்க நுழைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவ் மோடில் அவனோட கண்ணிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவனோட வாழைக்கு இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு கொலவெறியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளே இறங்கிட்டு இருப்பான். ஸோ அதை பார்த்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லரே பார்த்தோம், அந்த போன சீசன் எண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டானுங்க. கண்டிப்பாக ஒரு மாசான சீன் வச்சிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ஜெனிட்ஸோடைய ஃபைட்டிங் சீனை பார்த்தேன் அவனோட அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமன் ஸ்லேயர் மூவிக்கே போனேன். ஸோ அதுக்கு தான் நான் ரொம்ப ஆவலாகவே காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் அதுக்காண்டி தான் வந்திருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ இம்பேக்ட் கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ எனக்கு வந்து கொடுக்கலன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்டா அனிமேஷனில் எதுவும் குறைச்சிட்டானுங்களா, இல்லை அது மாசா இல்லையா, எதுவும் டப்பிங் குவாலிட்டி சரியில்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படிலாம் இல்லை கைஸ். ஸோ அது வந்து ஒரு தரமான சீனு, சூப்பராக இருந்துச்சு. அவனுடைய என்ட்ரி சீனு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கும், அந்த சீனுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இறந்துருப்பாங்க. ஸோ அது யாருன்னு நான் சொல்ல விரும்பல, ஏன்னா ஸ்பாயிலர் விரும்பல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இறந்துருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சமான ஒரு கேரக்டராக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இறந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷ்னல்லேருந்தே நான் இன்னும் வெளியே வரல. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜெனிட்ஸோட ஃபைட்டுக்கு போயிட்டானுங்க அப்படின்ற ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோவா ஒரு இது கொடுக்க தோணலை. ஏன் எதுக்கு இவங்களை கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மைண்ட் தாட்டுக்கு போயிட்டேன். ஸோ நம்மளோட ரென்கோக்கு கொண்டுட்டானுங்க, சரி ஓகே பார்த்துக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களையுமே கொள்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செத்ததுக்கு ஒரு நியாயமும் இருந்திருக்காது. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு நியாயம் கிடச்சி செத்துருந்தாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கும் கூட சொல்லலாமே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு நியாயமும் கிடைக்கல, போனாங்க செத்தாங்க அப்படின்ற மாதிரி வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸோ ஏதோ ஒரு கேரக்டர் வந்து டெவலப்மெண்ட் அவ்வளோ இல்லாமல் போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சரியான ஃபீல் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நான் இன்னும் மாங்கா பார்க்கல, அதுக்கப்புறம் அப்பியர் ஆவாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாங்கா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் கிடையாது. டீமன் ஸ்லேயர் பொறுத்த வரைக்கும் அதோட அனிமேஷன் தான் அவ்வளோ ஃபேமஸ்ஸு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ ஏன்னா வந்து மாங்காவோட அனிமேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து விட்ருப்பானுங்க. ஸோ அதனால தான் வந்து
பார்த்தீங்கன்னா நானுமே வந்து பார்த்தீங்கன்னா மாங்கா ரீட் பண்ணாமல் அனிமேஷன் எப்போ வருதுன்னு சொல்லி ஸோ தேடி தேடி வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வரும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் குறையாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த கேரக்டர் இறந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெனிட்ஸோடைய அந்த ஃபைட்டிங் சீன் வந்த உடனே ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யாராலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்ரெசிவாக கத்த முடியல. ஒரு சிலர் கத்துனாங்க, ஆனால் கோரஸாக யாருமே கத்தலை. ஸ்டார்டிங்கில் நம்ம ஜெனிட்ஸு அந்த இன்ஃபினிட்டி கேஸ்டில் விழுகும்போது ஒரு அக்ரெசிவான மூடில் எல்லாரும் ஆடியன்ஸ் கத்தியிருப்பாங்க. இல்லை ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த சவுண்ட் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நான் சொல்லி ஆகணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் குவாலிட்டி எல்லாமே சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பூரா வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜிரோட ரோல் எதுவுமே அவ்வளோவா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபுங்கிறது அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி இருக்கதான் சொல்கிறேன். ஸோ இன்டர்வலுக்குன்னு ஒன்று போனோம் அப்படின்னா ஒரு டீயே 80 ரூபான்னு கேட்டிருந்தானு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகி போச்சு. ஏன்டா ஒரு நம்மளுடைய டிக்கெட்டு கூட நம்ம அவ்வளோ செலவு பண்ணலையே. ஸோ டீ காசு, பாப்கார்ன் காசு, அப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட என் தம்பியும் கூப்பிட்டு போயிருந்தேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 400 ரூபா செலவு வச்சிட்டானுங்க. ஸோ செலவு வச்சுட்டு நம்ம போய் சாப்பிட்டு வந்தாச்சு. ஸோ சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உள்ளக்கு மறுபடியும் வந்தாச்சு. அப்போ தான் நம்மளோட டான்ஜிரோக்கும் ஸோ ஆகாஷாவுக்கும் ஃபைட்டுமே நடக்கும். ஸோ எதுக்கு நான் ஸ்பாயில் பண்ணுறேன் அப்படின்னா அதுதாங்க ட்ரெயிலே காமிச்சானுங்க. டான்ஜரும் ஆகாஷாவும் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து மீட் பண்ணிக்கிற மாதிரி தான் காமிச்சாங்க. கூட இன்னொருத்தருமே சண்டை போடுவார். அது வந்து நீங்கள் யாருன்னு போய் தேட்டரில் போய் பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு ஃபைட்டிங் சீன் நடக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நடக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் போன மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஸ்டோரி போவாங்க, ஆகாஷாவுடைய பாஸ்ட்டு போவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையுள்ளது தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு சீன் தான் அது. ஸோ அது இந்த இடத்துல இருக்க வேண்டியது தான். அவ்வளோ சூப்பரான ஒரு இது தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சீன் அவனுடைய கதையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாவமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுவையாக இழுத்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நேரம் போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பேக் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, ஃபைட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஆரம்பிச்சிங்க, இன்ஃபினிட்டி கேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரை தோக்கடிச்சானுங்க. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் படமே முடிஞ்சு வச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த வருஷம்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணுமாடா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது இல்லாமல் ரொம்ப மனசே இல்லாமல் போய்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா 2027 தானே வரப்போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வருஷம் காத்திருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருந்தாங்க. 2029 தான் ஃபைனல் மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அப்போ தான் நம்ம மூசான் போயிட்டு இதெல்லாம் வரப்போகுது, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமன் ஸ்லேயர் வந்து இது வரைக்கும் டீமன் ஸ்லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேர் வாங்கினது எப்படின்னா கண்டினியூட்டி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ வருஷத்துக்கு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துருவானுங்க. ஸோ ஒரு சீசனோ உள்ள ஒரு மூவியோ மூகன் ஸ்ட்ரெயின்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் கொடுத்தா பெஸ்ட் கண்டினியூங் சீரியஸ் அவார்டுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் ஆல்ரெடி வாங்கியிருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ் ஆகுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் கேப் எடுக்கிறானுங்கல்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா வருஷம் நம்ம டீமன் ஸ்லேயரில் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி வந்து மிஸ் ஆகுது அப்படின்ற போது நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மூவியை வந்து பார்த்துட்டு வந்த ஃபீல் வந்ததுன்னா அப்படி ஒரு ஃபீலு. ஸோ வேற லெவலில் ஒரு ஃபீலு. நீங்கள் வந்து இன்னும் புக் பண்ணலை அப்படின்னா பக்கத்தில் உங்களுக்கு என்ன நியர்பையில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து புக் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு அனிமே. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து தான் போனாங்க. ஒருத்தர்லாம் கத்துனாருங்க, கூலியை விட சூப்பரான மூவிடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துனாரு. எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாருமே சிரிச்சாங்க. அவர் வந்து எதுவும் போதையில் எதுவும் வந்தாரான்னு தெரியல. வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன் மூட்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு போயிட்டாரு. ஸோ சூப்பராக இருந்துச்சு அதுவுமே ஓரளவுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் அதனால தான் சொல்கிறேன், ஒரு மூவி வந்து பார்த்தீங்கன்னா வருது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டருக்கேல போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பைரசி மூலியமாக சரி நம்ம ஒரு தேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முழுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடையாது, ஒரு இதே கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அங்கே போனால் நிறைய ஃபன் மூடு இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் நிறைய அவங்களுக்கு இதெல்லாம் காட்டுவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக நம்மளும் கத்தலாம். நிறைய ஒரு என்ட்ரி சீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரியாக்ஷன் கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனால் தான் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறும், அது ஒரு நினைவுகளாக மாறும். ஸோ அந்த மாதிரியான நினைவுகளை தான் நான் போய் சம்பாரிச்சிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி போயிட்டு.
ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டப்பிங் வாய்ஸ்லயும் சரி, அனிமேஷன் குவாலிட்டிலயும் சரி, சூப்பராவே இருந்துச்சு அப்படிங்கிறது அந்த டீமன் ஸ்லேயர்ல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஜாப்பனீஸ்ல பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஃபீல் இல்லாத மாரி இருக்கு. ஏன்னா வந்து ஒரு ஜாப்பனீஸ்ல பார்த்தவர் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் சப்டைட்டிலே கீழ போடல ப்ரோ அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. ஸோ இங்கிலீஷ் சப்டைட்டிலே போடாம எப்புட்றா பார்க்க முடியும்? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமே பார்க்குறோம், ஜாப்பனீஸ்ல பார்க்குறோம் அப்படின்னாலே, ஸோ அவங்களுடைய டப்பிங்க நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அக்ரெசிவா ரொம்ப பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜாப்பனீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ டப்பும் வந்து அவ்வளோ குவாலிட்டியா கொடுப்பாங்க. ஸோ அந்த இதை பார்க்கணும்னு போறாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி கீழே வந்து ஒரு சப்டைட்டில் ஒன்று கொடுக்கணும் இல்லையா? ஸோ கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா வந்து இன்ன வரைக்கும் நான் யாருமே அந்த கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி நான் பார்க்கல. அவர் மட்டும் தான் சொல்லியிருந்தார் என்கிட்ட. அது போக அது வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில இருக்க வெற்றி தியேட்டர்லாம் பெரிய பெரிய பேனர்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து பெரிய பெரிய கட் அவுட்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோலாம் நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சு. அதெல்லாம் கூட ஆட் பண்ணுற பாருங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு அனிமேங்கிற ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஸோ இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அனிமே கம்யூனிட்டி க்ரோத் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டவுன்ஃபால் ஆக போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலாக இருக்கு. ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஓன் அனிமேலாம் கிரியேட் பண்ணுற நிலைமை ஒரு நாள் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்புகிறேன். ஸோ சூப்பரான ஒரு அனிமே க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் நிறைய பேர் பார்க்க போயிருந்திருப்பேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் தாட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்து நான் சொன்ன ரிவ்யூவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு என்ன பிடிக்கலங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இத்துடன் உங்கள் விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.